Hello aspirants, நான் உங்கள் தமிழ். Welcome to ADA 24/7. Next, நம்ம TNPSC-ல next நம்ம எல்லாரும் எதிர்பார்க்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா TNPSC CTS உடைய டிப்ளமோ அண்ட் ITI லெவல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆக போகுது. ஜூலை 7ல ரிலீஸ் ஆக போறதா நம்ம ஆனுவல் பிளானர் அப்படின்றது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த வரையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஆனுவல் பிளானர் பேஸ் பண்ணி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அந்த டைமுக்கு கரெக்டாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம TNPSC CTS டிப்ளமோ அண்ட் ITI லெவலுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது என்ன பண்ணலாம், எதிர்பார்த்து வெயிட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் டிப்ளமோ அண்ட் ITI லெவல் முடிச்சு வச்சிருக்கீங்களோ அந்த ஆஸ்பிரன்ஸ் அப்படின்றவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத மறக்காம மிஸ் பண்ணாம கிராப் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இட்ஸ் a golden opportunity for diploma and ITI candidates. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணணும். அண்ட் இதுக்காக நம்ம ADA 24/7ல நெக்ஸ்ட் வீக் அப்படின்றது பேட்ச் அப்படின்றது லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அந்த பேட்ச் அப்படின்றது ஜாயின் பண்றதுக்காக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கூகுள் ஃபார்ம் அப்படின்ற லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸ் அப்படின்றத ஃபில் பண்ணுங்க. அண்ட் உங்களோட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போடுங்க. ஸோ அதுக்கான ரெக்டிஃபிகேஷன் அப்படின்றத சொல்யூஷன் அப்படின்றது நம்ம ADA 24/7 சேனல்ல இருந்து கூப்பிடுவாங்க. அண்ட் ஸோ அதே மாதிரி எனி கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இந்த கோர்ஸ் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர், அதாவது 8130806247 அப்படின்ற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் என்னென்ன ஒரு CTS எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ITI லெவலுக்கு. ஸோ வாட் இஸ் த மினிமம் ஏஜ் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ். ஸோ அதே மாதிரி எவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்குது, என்னென்ன மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், ஸோ யாரெல்லாம் ஒரு சில போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அப்படின்றது பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷன், அதாவது 2025-24 ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறேன். அண்ட் புதுசாக ஏதாவது போஸ்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன உடனே அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படின்றது உடனே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்றது CTS உடைய எலிஜிபிலிட்டி என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டோம்னா ஸோ ஏஜ் லிமிட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இப்போ CTS அதாவது டிப்ளமோ அண்டு ITI லெவலோடைய ஏஜ் குவாலிஃபிகேஷன், ஸோ மினிமம் ஏஜ் அப்படின்னு நம்ம முதல்ல எடுத்துக்கணும். ஸோ ஏஜ் லிமிட் மினிமம் ஏஜ் ஷுட் பி 21, சரியா. அண்டு 21 வயசு கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கணும். டிப்ளமோ ஆர் ITI அப்படின்றது முடிச்சு வச்சிருக்கணும். அண்ட் டிப்ளமோ அப்படின்றதுக்கு ஒரு தனி போஸ்ட் அப்படின்றது இருக்கும், ITI அப்படின்றதுக்கு ஒரு தனி போஸ்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ டிப்ளமோ முடிச்சுட்டு ITIயில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு நம்ம எழுத முடியாது. ஸோ நமக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணி எழுத முடியும். ஓகேவா. அண்ட் இதில் பாருங்க, ஏஜ் லிமிட் மினிமம் ஏஜ் லிமிட் ஷுட் பி 21 ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக 21 இயர்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேவா. இப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும்னு பார்க்கணும். ஸோ இதில் BC, MBC, SC, ST, ஸோ இந்த ஆஸ்பிரன்ஸ் அப்படின்றது தட் இஸ் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், சரியா. ஸோ அப்போ அவங்க எத்தனை வயசுடையவர்களாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸாம்ஸ் அப்படின்றத எழுதலாம். அண்ட் அதே மாதிரி ஃபார் ஜென்ரல் கேட்டகரி ஸோ 37 அப்படின்றது ப்ரிஸ்கிரைப். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் 37, இன்னும் ஒரு சில போஸ்ட்டுக்கு என்ன மாறும் அப்படின்னா இன்னும் சம் போஸ்ட்டுக்கு 39 அண்ட் 42 அப்படின்றது இருக்கு, சரியா. இது ஜென்ரலாக இருக்கக்கூடியது. ஸோ இது இல்லாமல் PWD கேண்டிடேட்ஸ் அப்படின்றவங்களுக்கும் ஏஜ் கன்செஷன்ஸ் அப்படின்றது நிறையவே இருக்கு. ஓகேவா. அப்போ மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் சுட் பி 21 இயர்ஸ். அப்போ என்கிட்ட என்ன இருக்கணும், டிப்ளமோட ITIயோட சர்டிஃபிகேட் அப்படின்றது என் கையில் இருக்கணும், முக்கியமானது. ஸோ மஸ்ட் கம்ப்ளீட்டட் கேண்டிடேட்ஸ் மட்டும் நம்மளால் என்ன பண்ண முடியும், எழுத முடியும். ஸோ அப்போ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனில் உங்க என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா அந்த டேட்டுக்குள்ள உங்களுடைய இயர் அப்படின்றது 21 இயர்ஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு முதல்ல செக் பண்ணுவாங்க. செகண்ட் திங், அப்ளிகேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணால் கண்டிப்பாக சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்றது என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிருக்கணும், சர்டிஃபிகேட் அப்படின்றது நம்ம கையில் இருக்கணும். அட்லீஸ்ட் ப்ரொவிஷனல் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், வாங்கி வச்சிருந்தீங்கன்னா ப்ரொவிஷனல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா அப்ளை அப்படின்றத பண்ணலாம், சரியா. அண்டு பேசிக் குவாலிஃபிகேஷன், சரியா. பிகாஸ் இதோடைய போஸ்ட் நேம் என்ன சொல்லணும், டிப்ளமோ ஆர் ITI லெவல். அப்போ பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும், டிப்ளமோ ஆர் ITI, சரியா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வேரியேஷன்ஸ் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில டிப்ளமோ ஆர் ITI போஸ்ட்டுக்கு 12th ப்ளஸ் டிப்ளமோன்னு கொடுத்துருப்பாங்க, சரியா. ஆர் அதர்வைஸ் ITI 12th ப்ளஸ் ITI. ஸோ
இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடு போஸ்ட்டுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் அப்படி இருக்கணும். சரியா? ஏன்னா ஏன் ஒரு சில இடங்களில் 12th டிப்ளமோ கொடுக்குறாங்க இல்லையா, இன்னும் ஒரு சில இடங்களில் எஸ்எஸ்எல்சி டிப்ளமோன்னு கூட கொடுப்பாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம கரெக்டாக இருக்கணும் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். அது எல்லா போஸ்ட்டுக்கும் கிடையாது, ஒரு சில ஸ்பெசிஃபைடு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நமக்கு அதை கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சில போஸ்ட் அப்படின்றது 12th டிப்ளமோ வேணும், ஒரு சில போஸ்ட்டுக்கு 12th ஐடிஐ வேணும். ஸோ மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஆர் எஸ்எஸ்எல்சி டிப்ளமோ அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு எஸ்எஸ்எல்சி கேட்குறாங்களா 12th கேட்குறாங்களா. இப்போ 12th முடிச்ச கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு சில கேண்டிடேட்ஸ் அப்படின்றவங்களுக்கு இதை கொடுப்பாங்க. சரியா? இல்லைனா நம்ம என்ன எலிஜிபிளோ அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபார் இம்பார்ட்டன்ட் போஸ்ட், எல்லா போஸ்ட்டும் நம்ம இப்போ சொல்ல போகிறது கிடையாது. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். இப்போ இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டுக்கு மட்டும் தான். ஸோ நமக்கு ஜூலை 7 அப்படின்றது கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரப்போகுது. அப்போ ஜூலை 7 என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இன் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரீவியஸ் பேஸ் பண்ணி என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மட்டும் ஒரு முக்கியமான போஸ்ட்டுகளுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அதை 24/7 நெக்ஸ்ட் வீக் அப்படின்றது சிடிஎஸ் டிப்ளமோக்காக கோர்ஸ் அப்படின்னு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை நீங்கள் அவைல் பண்ணுறதுக்காக கமெண்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்க் அப்படின்றத கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் அதை பை பண்ணுறதுக்காக YT103 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ மேலும் டிஸ்கவுண்ட்ஸ், எனக்கு அது டிஸ்கவுண்ட்ஸ் பத்தலை இல்லை அன்னைக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக யூ கேன் கால் இன்பவுண்ட் நம்பர். ஸோ 8130806247 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்றத கொடுப்பாங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்கணும். ஸோ அதில் பாருங்கள், மைன் சர்வேயர். ஓகேவா? இப்போ மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் சர்வேயர் போஸ்ட் அப்படின்ற போஸ்ட்டுக்கு என்னென்ன டிகிரி கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு பார்க்கணும். சரியா? ஸோ அப்போ இதில் என்ன எலிஜிபிலிட்டின்னு பாருங்கள், டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் மைனிங். சரியா? ஸோ அப்போ டிகிரி அப்படின்றவங்களும் எலிஜிபிள் அண்ட் டிப்ளமோ இன் சிவில் அண்ட் மைனிங். சரியா? எய்தர் ஒன். அப்போ நான் என்கிட்ட டிகிரி, நான் சிவில் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சேன், 4 வருஷம் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கேன்னா யூ ஆர் எலிஜிபிள். ஸோ அதே மாதிரி டிப்ளமோ இன் சிவில் அண்ட் மைனிங், ஏன்னா டிகிரி முடிக்கல டிப்ளமோ தான் முடிச்சிருக்கேன்னா நீங்களும் எலிஜிபிள். சரியா? ஸோ அப்போ இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் அப்படின்றத எழுதலாம், டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் அப்படின்றத எழுதலாம். ஓகேவா? அண்ட் இதில் முக்கியமாக பாருங்கள், நெக்ஸ்ட் ஒரு முக்கியமானது கேட்டிருக்காங்க. இப்போ மைனிங்ஸை பொறுத்தளவில் மைன் சர்வேயர் சர்டிஃபிகேட் ஆஃப் காம்படன்சி. மைன் சர்வேயருடைய சர்டிஃபிகேட் கோர்ஸ் நீங்கள் வச்சிருந்தா மட்டும்தான் இந்த போஸ்ட் அப்படின்றதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ இது ஒன்று முக்கியமானது. நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மைன்ஸில் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் அப்படின்றது சேம் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த போஸ்ட்டில் டிகிரி இன் சிவில் ஆர் மைனிங். சரியா? ஆனால் இந்த இடத்துல அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபார் மைன்ஸ்னு வரும்போது ஃபார் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் ஒன்லி டிகிரி ஆர் டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங். இப்போ மைனிங் இன்ஜினியரிங்கில் டிகிரி முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். சரியா? சேம் அதே சர்டிஃபிகேட் அப்படின்றது இங்கே வேணும். அப்போ செகண்ட் கிளாஸில் மைன்ஸ் மேனேஜருடைய சர்டிஃபிகேட் அப்படின்றது நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த 2 போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ அப்போ நார்மல் டிகிரி மட்டும் என்கிட்ட, நார்மல் டிகிரியோ டிப்ளமோ மட்டும் என்கிட்ட இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு சர்டிஃபிகேட் அப்படின்றது இந்த 2 போஸ்ட்டுக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். சரியா? அதுக்கடுத்து பாருங்கள், ஜூனியர் இன்ஜினியர். அடுத்த போஸ்ட் அப்படின்றது ஜூனியர் இன்ஜினியர். சில ஜூனியர் இன்ஜினியர் கேட்க போகிறாங்க டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது, இது பேசிக் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். ஜூனியர் இன்ஜினியரிங் அப்படின்ற போஸ்ட்டுக்கு எங்கிட்ட என்ன இருந்தால் மட்டும் போதும், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். அப்போ சிவில் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடிச்சிருந்தா மட்டும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஜூனியர் இன்ஜினியர். சேம் அதுக்கடுத்து பாருங்கள், ஃபார் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட். ஓகேவா? இங்கே டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன். சரியா? மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷனாக டிப்ளமோ தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ மினிமம் ஜென்ரல், ஏன்னா டிப்ளமோ ஐடி லெவல் சொல்கிறேன், அதான் மினிமம் ஜென்ரல் குவாலிஃபிகேஷன் இங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், மஸ்ட் பொசஸ் ஏ டிப்ளமோ இன் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. ஓகேவா? இப்போ ஹேண்ட்லூம் டெக்னாலஜியோடைய டிகிரி, டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா? அதுவும் ரெக்காக்னைஸ் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான். இப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம் ஆர் வாரணாசி, ஃப்ரம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி ரெக்காக்னைஸ் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் நீங்கள் வாங்கியிருந்தால் தான் எலிஜிபிள். ஆர் இது இல்லைன்னா வேறு யார் எலிஜிபிள் எடுத்துக்கிறாங்க. ஸோ டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர்.
ஓகேவா? எஸ். இப்போ டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர், அப்போ ஹேண்ட்லூம் டெக்னாலஜியை பொறுத்தவரை, அதாவது இந்த ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை 2 டிகிரி 2 சர்டிஃபிகேட் அப்படின்றது சரி 2 டிப்ளமோ முடிச்சவங்க அப்படின்றவங்க எழுதலாம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா ஹேண்ட்லூம் டெக்னாலஜி யார் முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு. செகண்ட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சர் முடிச்சிருந்தீங்கனாலும் ஸோ நீங்களும் அதை என்ன பண்ணலாம், அவைலபிள்ன்றதை பண்ணலாம். சரியா? இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா காம்படிஷன்ஸ் when compared to group 1 group 2 group 4 கம்பேர் பண்ணும்போது காம்படிஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த சிடிஎஸ்ல டிப்ளமோ ஐடிஐ லெவல் யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ ஸோ கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு படிச்சிங்க அப்படின்னா ஸோ மோரோவர் இங்கே எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது ரொம்ப ஹெவியாக இருக்கும். காம்படிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக எக்ஸாம்ஸ் அப்படின்றத கிராக் பண்ணவும் முடியும். சரியா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு அரசு அதிகாரி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது முக்கியமாக இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் பெர்சன்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு 100% வரையும் வர சான்ஸ் நிறையவே உண்டு. சரியா? அது நீங்கள் கொடுக்குற எஃபோர்ட்ஸ் அப்படின்றது, ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படித்து முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம்னா நீங்கள் அடுத்தடுத்து படிச்சிங்க அப்படின்னா அந்த மைண்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் அப்படின்றது ஈஸியாக உங்களால் கிராப் பண்ண முடியும். ஸோ வைஸாக அந்த சேனல்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு சேம் அதுக்கடுத்து பாருங்க, ஓவர்சீர் ஆர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர். சரியா? இதுக்கு நமக்கு என்னென்ன பொசிஷன் வேணும்னு பாருங்கள். மஸ்ட் பொசஸ் ஏ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். சரியா? அதாவது ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அப்படின்றதுக்கு யூ மஸ்ட் ஹேவ் அ டிகிரி இன் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங்ன்றது ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். சரியா? நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் வேறெல்லாம் கேட்குறாங்க. சரியா? இன்கேஸ் இந்த இருக்குது எனக்கு இது இல்லாமல் வேறெல்லாம் அப்ளை பண்ணலான்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங். ஓகேவா? ஸோ அப்போது இதில் 2 பேர் எலிஜிபிள். ஸோ ஒன்று இன்ஜினியரிங் முடித்தவங்களும் எலிஜிபிள், அப்படி இல்லை அப்படின்னா எங்கிட்ட டிப்ளமோ சர்டிஃபிகேட் இருக்கனாலும் எலிஜிபிள். சரியா? ஸோ அப்போ 2 பேருமே இந்த டிராஃப்டிங் ஆஃபீஸர் அப்படின்றது எழுதலாம். சேம் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அதே தான், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் அதர்வைஸ் வேறு என்ன பண்ணலாம், சிவில் இன்ஜினியரிங்கில் யாராவது 1 இயர் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த அப்ரண்டிஸ் ஸ்கீமில் நீங்கள் ஏதாவது முடிச்சிருந்தீங்க, அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது வழங்கப்படும் இந்த போஸ்ட்டை பொறுத்தளவில். சரியா? ஸோ அதே மாதிரி ஹாஸ்டல் சூப்பரிண்டென்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரெயினர் ஆஃபீஸர். ஸோ இதுக்கு யூ மஸ்ட் ஹேவ் அ டிப்ளமோ இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன். சரியா? இப்போ ஃபிசிக்கல் எஜுகேஷனில் பிடிடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ என்ன கொடுத்தாங்க, ஹாஸ்டல் சூப்பரிண்டென்டென்ட் அண்டு ஃபிசிக்கல் ட்ரெயினர் ஆஃபீஸர். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு டிப்ளமோ இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆர் மஸ்ட் பொசஸ் தி டீச்சர் சர்டிஃபிகேட் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ அதாவது டீச்சர் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். இப்போ ஃபஸ்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிப்ளமோ இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன்ஸ், அப்படி இல்லைன்ற பட்சத்தில் டீச்சர் சர்டிஃபிகேட் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன். சரியா? ஆர் அண்ட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எ பீரியட் ஃபார் நாட் லெஸ் தென் 1 இயர். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அண்டு சில 2 குவாலிஃபிகேஷன் இது இல்லாமல் அடுத்து பாருங்கள். ஓகே ஓகே இப்போ 11 இயர்ஸ் ஸ்கூலிங் முடிச்சதுக்கப்புறமா இந்த இந்த 12th முடிச்சு நம்ம டீச்சர் ட்ரைனிங் அப்படின்றது போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி டீச்சர் ட்ரைனிங் போகிற ஃபிசிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கும் இந்த இது வந்துட்டு எலிஜிபிள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கேன். சரி, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த போஸ்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போஸ்ட். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர். ஸோ டிசிஇ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும் தான் எலிஜிபிள், சிவில் இன்ஜினியரிங். அப்போ இதுவரையும் நம்ம பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இதுவரையும் பார்த்தால சிவில் இன்ஜினியரிங்கான போஸ்டிங்ஸ் அப்படின்றது ரொம்ப ஹெவியாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் வைஸாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ பர்ஃபெக்டாக இந்த டைமில் நீங்கள் எக்ஸாம்ஸ் அப்படின்றத கிளியர் பண்ணி அடுத்த லெவல் போகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது ஈஸியாக உண்டு. அடுத்து சர்வேயர். ஸோ இந்த சர்வேயர் போஸ்ட்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே எடுக்கக்கூடிய போஸ்ட்டில் இந்த சர்வேயர் போஸ்ட் அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட். ஸோ இப்போ இதற்கான எலிஜிபிலிகேஷன் பாருங்கள். அதே டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் தி ட்ரேட் சர்வேயர். சரியா? அதர்வைஸ் ஆர்மி ட்ரேட் சர்வேயர். இப்போ இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் எதுக்கு எலிஜிபிள், இங்கே இருக்கக்கூடிய சர்வேயர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேவா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஒன்று சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருக்கணும், அதர்வைஸ்
சர்டிஃபிகேட் ட்ரேட் இன் சர்வேயர் அதில் முடிச்சிருக்கணும், ஆர் அதர்வைஸ் ஆர்மி ட்ரேட் சர்வேயர் அப்படின்றத முடிச்சிருக்கணும். சரியா? ஸோ இதுக்கு அடுத்து அசிஸ்டன்ட் ரப்பர் மேக்கர். ஸோ இதுக்கு பிஎஸ்சி டிகிரி ஹோல்டர் இன் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஆர் அதர்வைஸ் அப்புறம் இதில் 2 ஒன்று கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லை என்ன பண்ணியிருக்கணும் டிப்ளமோ இன் ரப்பர் டெக்னாலஜி அப்படின்றத முடிச்சிருக்கணும். சரியா? ஓகே. அண்ட் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஃபார் எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ். ஸோ இதெல்லாம் முன்னாடி சொன்னோம் இல்லையா, எஸ்எஸ்எல்சி அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக படிச்சுட்டு அதுக்கடுத்து ஒன்று டிகிரி இன் இன்ஜினியரிங் அப்படின்றதுல இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் இ ஆர் இசிஇ முடிச்ச எனி கேண்டிடேட்ஸ் அப்படின்ற எலிஜிபிள். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். அதாவது இதுக்கு டிகிரி அப்படின்றது ட்ரிபிள் இ ஆர் இசிஇ அப்படின்னு இருக்கலாம். இங்கே டிப்ளமோ இன் ட்ரிபிள் இ ஆர் இசிஇ அப்படின்றது இருக்கலாம். சரியா? ஸோ இது ரெண்டுமே எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு அதுவும் இல்லை அப்படின்னா நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் ஆர் அதர்வைஸ் நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட். சரியா? இப்போ அப்ரண்டிஸ் அப்படின்ற ஒர்க் நீங்கள் முடிச்சிருந்தீங்க, உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ அதுக்கடுத்து எலக்ட்ரீஷியன் போஸ்ட். எலக்ட்ரீஷியன் சேம் குவாலிஃபிகேஷன்ஸ் மேலே என்ன மென்ஷன் பண்ணணும் அதே குவாலிஃபிகேஷன் தான் இங்கே எலக்ட்ரீஷியன்ஸ் அப்படின்றதுக்கும். சரியா? அண்ட் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் ஃபார் ஃபிட்டர். சரியா? நல்லா போட்டுங்க, ஃபார் ஃபிட்டருக்கும் அதே குவாலிஃபிகேஷன். இப்போ பாஸ்ட் எஸ்எஸ்எல்சி அப்படின்றத முடிச்சிருக்கணும், டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங். அப்போ இதுக்கு மட்டும் என்னது கொஞ்சம் டிஃபராக பார்த்துருக்காங்க. என்னென்ன பண்ணுறாங்க, பிஇ ஆர் பிடெக் கேண்டிடேட்ஸ் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இந்த 3ல் முடிச்ச எடி கேண்டிடேட்ஸ் அப்படின்றது எலிஜிபிள். ஸோ அதே மாதிரி டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங். சரியா? ஸோ அப்போ இதுவுமே எலிஜிபிள். அப்போது நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி ஆர் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள். ஓகேவா? அடுத்தது ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக நான் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்றது கேட்டிருப்பாங்க, இல்லைனா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது கேட்டிருப்பாங்க. நல்லா பாருங்கள், டிகிரி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி. சரியா? அண்ட் அதே மாதிரி டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஆர் கேட்டரிங் டெக்னாலஜி. அப்போ நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸை பொறுத்தவரை ஒன்று ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டிகிரி அப்படின்றத முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்ற பட்சத்தில் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத முடிச்சிருக்கலாம். சரியா? ஓகே. நம்ம அடா 24/7 மந்த் எண்ட் சேல் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸோ இந்த டைமில் இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஆஸ்பிரன்ஸும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய ப்ரைஸஸை விட இந்த மந்த் எண்ட் சேல் நம்ம அடா 24/7 மந்த் அண்ட் சேல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 ப்ரைஸ் ட்ராப் அப்படின்ட்டு ரொம்ப அதிகமாக ஆகிட்டு இருக்கு. சில பாருங்கள், இதில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி என்டையர் டிஎன்பிஎஸ்சி நான் படிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நம்ம அடா 24/7 தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அந்த தமிழ்நாடு மெகா பேக்கில் உங்களுக்கு என்னெல்லாம் கவர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், ஐபி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரெண்டுத்தையும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ் படித்தாலும் அதுக்கான எல்லா கோர்ஸ் அப்படின்றதும். ஸோ இதில் எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வேஸ், ஐபி, டிஎன்பிஎஸ்சியில் வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, டிஎன்யூஎஸ்ஆர்பி, ஸோ இந்த மாதிரி எல்லா கிளாஸஸோடைய லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. சரியா? இதில் பாருங்கள், ஸோ இந்த என்டையர் கோர்ஸ், அதாவது இப்போ இருக்கக்கூடிய மந்த் அண்ட் சேலுடைய இதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ 4,999 தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அரௌண்ட் உங்களுக்கு 5,000க்குள்ளே இந்த என்டையர் கோர்ஸ் அப்படின்றத உங்களுக்கு கொடுக்குறோம். சரியா? ஸோ இதுக்கு இன்கேஸ் அந்த டேட் நீங்கள் பை பண்ணுற டேட்டில் உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் ஏதாவது இருக்கா நீங்கள் செக் பண்ணுறதுக்காக இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான ஆஃபர்ஸ் அப்படின்றது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ இந்த நம்பர் அப்படின்றத நோட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஸோ இந்த கோட் ME20 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் அப்படின்றதும் கிடைக்கும். ஸோ ME20 அப்படின்றது கோட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மந்த் அண்ட் சேலில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் யூ கேன் சூஸ் YT103. இப்போ YT103 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணால் இந்த நார்மலாக கிடைக்கக்கூடிய டிஸ்கவுண்ட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யூஸ் த கோட் YT103. சப்போ டிஎன்பிஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு மெகா பேக், அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் அப்படின்றவங்களுக்கு இந்த தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இல்லை நான் ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் டிஎன்பிஎஸ்சி, எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே தேவையில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் அப்படின்ற ஒரு பேக் உண்டு. அந்த டிஎன்பிஎஸ்சி மெகா பேக்கில் ஸோ இட் இஸ் அ கம்பைல்டு ஒன். ஸோ இதில் பாருங்கள், குரூப் 1, குரூப் 2A, குரூப் 4, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி. ஸோ அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸோடைய ரெக்கார்டட் கிளாஸஸ் அப்படின்றது ஸோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
3,999. ஸோ அரௌண்ட் 4,000க்குள்ள உங்களுக்கு என்டையர் கோர்ஸ் அப்படின்றது கிடைக்க போகுது. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு சேம் YT103 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா யூ ஹேவ் அ எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ் இன் திஸ் ஆஃபர். ஓகே, சேம். இப்போ இல்லை எனக்கு ஒன்லி டிஎன்பிசி, இப்போ நான் குரூப் 1 தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஆர் குரூப் 2 மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், ஸோ எனக்கு நான் ஃபோக்கஸிங் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ யூஸ் சிந்தனை 4.0 ஃபார் 2299. சரியா? ஸோ 2300 உங்களுக்கு என்ன கொடுக்குறோம்? குரூப் 2A உடைய ரெக்கார்டிங் கிளாஸஸ் அண்ட் லைவ் கிளாஸஸ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ண நோட் பண்ணிங்க. ஸோ இதோடைய ரெக்கார்டிங் அண்ட் லைவ் கிளாஸஸ் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்குறோம். சரியா? ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ ஜூன் 5 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதில் ரெக்கார்டர் கிளாஸ் அண்ட் லைவ் கிளாஸஸ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அண்ட் ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். அப்போ டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்றதும் எதில் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா இந்த சிந்தனை 4.2 அப்படின்றத கொடுக்குறோம். சேம் YT103 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆஃபர் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குரூப் 1, ஏன்னா இப்போ எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் ஆனால் வேகன்சி அப்படின்றது ரொம்ப எனக்கு கம்மியாக இருக்குது, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் என்னென்னா, இந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷனுடைய வேக்கன்சிஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது உண்டு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்க மனம் தளராமல் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான வெற்றி அப்படின்றது கிடைக்கும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம குரூப் 1க்காகவே அசோகர் அப்படின்ற பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த அசோகர் பேட்சில் கம்ப்ளீட் கோர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அதாவது லைவ் கிளாஸ், ப்ரிலிம்ஸுக்கான லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டிங் கிளாஸஸ் அண்டு ஃப்ரீ டெஸ்ட்டு. சரியா? நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இதில் ஃப்ரீ டெஸ்ட்டு, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், குவிஸஸ் அப்படின்றது உங்களுக்கு டெய்லி ஃப்ரீயாக அப்படின்றது கொடுக்குறோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கமெண்ட் பாக்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு ஃப்ரீ சாம்பிள்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஓகே, ஸோ இன்கேஸ் சிடிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ், ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சு எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய எக்ஸாம்னா சிடிஎஸ். ஸோ யாரெல்லாம் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கீங்களோ, அந்த டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஸோ அவங்களுக்காக கொண்டு வர பேட்ச் அப்படின்றது ஸோ கரிகாலன் டிஎன்பிசி சிடிஎஸ். இதில் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டுமே இருக்குது. அண்ட் டெக்னிக்கலை பொறுத்தளவில் மெக்கானிக்கல், ட்ரிபிள் சிவில் அண்ட் அக்ரி அப்படின்றதுக்கு டெக்னிக்கல் பார்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த பேட்ச் வாங்கினீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய சிடிஎஸில் வரக்கூடிய எல்லா இதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேலிடிட்டி இட்ஸ் கம்ஸ் அரவுண்ட் 2 years. இதுக்கான கோர்ஸ் அப்படின்றது 3299. ஸோ நல்லா நோட் பண்ணிங்க. அந்த கரிகாலன் பேட்சை பொறுத்தளவில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் உங்களுக்கு டெக்னிக்கல் பார்ட்டான நீங்கள் என்ன டிகிரியோ, அதாவது நம்ம இங்கே நம்ம ADA 24 கொடுக்குறது மொத்தம் 4 டிகிரிக்கு நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ, அதாவது மெக்கானிக்கல், ட்ரிபிள் சிவில் அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இந்த 4த்துக்கு டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கலில் எல்லா ஜிஎஸ் அப்படின்றத உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குறோம். சரியா? சேம் ஃபார் TNUSRB கேப்டன் 2.20 SIPC படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் அப்படின்றவங்க இந்த கேப்டன் 2.0 அப்படின்றத நீங்கள் வாங்கிக்கலாம். ரெக்கார்டர் கிளாஸஸ் அப்படின்றத உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஃபார் CTET சென்ட்ரல் கவர்மெண்ட் டெட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸுக்காகவே CTET அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப பெரிய ப்ரைஸ் ட்ராப் வந்துருக்கு. சரியா? 1799 என்டையர் கிளாஸஸ் அப்படின்றத கொடுத்துட்ருக்கோம். சரியா? இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா YT103 கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 1799 இருக்கு இல்லையா, இதில் இருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் அப்படின்றது கிடைக்கும். சரியா? சரியாக தான் ஃபார் களஞ்சியம். ஸோ FCI ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த FCI உடைய நோட்டிஃபிகேஷன் தான். இப்போ FCI ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிளாஸஸ் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா 2-3 வருஷமாக வராத நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ களஞ்சியம் பேட்சோடைய முக்கியமானது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதில் அக்ரிகல்ச்சர் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டுமே உங்களுக்கு நம்ம இதில் கிளாஸஸ் அப்படின்ற ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கண்டிப்பாக இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான சான்சஸ் நிறையா உண்டு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ட்ராப் பார்த்தீங்கன்னா 2,999 3,000க்கு ஒரு பெரிய போஸ்டிங், பெரிய வேக்கன்சியோட வரக்கூடிய ஒரு பெரிய போஸ்டிங்க்கு கிளாஸஸ் அப்படின்றது கொண்டு போகிறோம். ஸோ FCI படிக்கக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் அப்படின்றவங்க இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பேங்கிங், SSC யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த FCI எக்ஸாம்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாரெல்லாம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களோ ஸோ யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் களஞ்சியம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ADA 24/7 உடைய
மந்த் அண்ட் சேல் அப்படின்றத பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த மந்த் அண்ட் சேலில் கண்டிப்பாக நீங்கள் பெரிய ப்ரைஸ் டாப்போட வாங்கலாம். யூஸ் த கோட் YT103. நான் மறுபடியும் இன்செஸ்ட் பண்ணுறது என்னன்னா, நார்மலாக இந்த மந்த் அண்ட் சேல் ஆஃபர் அப்படின்றது போயிட்டு இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இது வேணும்னா ஸோ YT103 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் நம்ம அடா 24/7 அப்ளிகேஷன், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அடா 24/7 அப்ளிகேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் அப்படின்றது கிடைக்கும், ஃப்ரீ குவிஸஸ் அப்படின்றது கிடைக்கும், ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கிடைக்கும், சாம்பிள் கிளாஸஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்கிறேன் இல்லையா, டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய கரிகாலன் பேட்ச், அந்த கரிகாலன் பேட்சோடைய ஃபஸ்ட்டு கிளாஸ், எல்லா சப்ஜெக்டோடைய ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்ம அடா 24/7 சேனல் அப்படின்றத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோ அப்படின்றத சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் ஆல் த பெஸ்ட்.